Hello guys, welcome to Review of Channel. So இன்னைக்கு நம்ம என்ன சீரிஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு மினி சீரிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, காதல் என்பது மாயவலை, சிக்காமல் போனவன் யாரும் இல்லை. இதுதாங்க ஒன்லைனு. நீங்க கேட்கலாம், அட கடவுளே இதுதான் ஒன்லைனா அப்படின்னு சொல்லி. உண்மையாலே இதுதான் ஒன்லைனு. நீங்க ஸ்டோரியை பாத்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பா புரியும். அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்லயே தான் போகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அப்படியே வாய்ஸ் ஓவர்ல என்ன அவங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, ஆனா என்ன பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? என் கதையை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தா ஹீரோ வந்து ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆமா, நான் தான். எஸ், ஸ்கூல் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே 4 குட்டிங்களை சைட் அடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா நான் என் ஸ்கூல்ல சீனியர் ஆயிட்டேன். ரொம்ப கடுப்பேத்துனானுங்க, படி படி படின்னு சொல்லி. போயா, படிக்கலாம் எவனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சோகமா இருந்தேன். ஆனா அந்த ஒரு நாள் என் வாழ்க்கைய அப்படியே மாத்திடுச்சுப்பா. நாங்க வந்து கெரோக்கி பாட போனோம் 2 பேரும், நானும் என் ஃப்ரெண்டும். அங்க பார்த்தா கெரோக்கி கேவலமா பாடுறான் என் ஃப்ரெண்டு. காது கிழியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் சரி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கேட்போம், இவன் பாடுற சாங்கியாச்சு கேட்போம், வீட்டுல போய் படிக்கிறத விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா ஏதோ ஒரு இனிமையான குரல் என்ன அப்படியே பிடிச்சி இழுத்துச்சு. எங்கடா இந்த குரல் வருது அப்படின்னு போய் பார்த்தா இந்த சீரீஸோட ஹீரோயின். அதான்ப்பா என் ஏஞ்சலு, உங்களுக்கு ஹீரோயின். ஸோ அப்படியே என் ஏஞ்சலை நான் பார்த்தேன். எவ்வளோ அழகா இருக்கால. அப்படியே ஸ்லோமோல பார்க்கும்போது வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா என் ஃப்ரெண்டு கரடி மூஞ்சி வெளியே வந்து, டேய் டைம் இல்லடா போய் கேட்டு வாடா பெர்மிஷனு அப்படின்னு சொன்னா. சரி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஒரு 2 ஜூஸை வாங்கிட்டு வந்து எப்படியாச்சும் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போனா ரூமே காலியா இருக்கு. அடா பாவிங்களா, என்னடா இது, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த ரூமையே சுத்தி முத்தி பார்த்தேன். கிளம்பிட்டா என் தேவதை, கிளம்பிட்டா. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு போய் அவ பேரை பார்த்துருந்தேன். அவ பேரை வந்து டைப் பண்ணி இன்னமோ வெப்சைட்டுக்கு போறேன், கருமம் ஒன்னும் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அவளை கண்டுபிடிச்சி அவளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். படிக்கிறதுக்கு கூட நான் இப்படி படிச்சது இல்லப்பா, நைட் ஃபுல்லா வேலை பார்த்துருக்கேன் அவளோட பேரை தேடுறதுக்காக. அவ்வளவுதான் வெற்றி. அப்படியே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஜாலியா இருந்தேன். அக்செப்ட் பண்ணா. அப்படியே நாங்களும் பேசணும். மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு பேசினேன். அவளும் என்கிட்ட பேசணும். சரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொன்னேன். அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு இருந்தேன். என் தேவதையை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி லைட்டா நர்வஸா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கெத்த விடாதடா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்தா. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். என் தலையில இடியா ஊந்துச்சு. எவடா இவ, மூஞ்சி பக்கத்துக்கே வேற மாதிரி இருக்குது, இவ கிடையாதே அப்படின்னு சொல்லி போனா பார்த்தேன். யாருமா நீ அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு செருப்புல சாணிய முக்கி அடிக்கிற மாதிரி, யோ நீதான் என்கிட்ட இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த அப்படின்னு சொன்னான். ஒரு நிமிஷம் என் ஹார்ட் பீட்டே நின்னு போச்சு. என்ன அது இவகிட்ட பேசினா? ஐயோ என்னடா பண்றது இப்போ, தப்பிச்சிடுறா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். அவளே என்ன அசிங்கமா திட்டிட்டு வெளில போயிட்டான். சரி ஓகே, இதுக்கு மேல அவமானப்பட என்ன இருக்கு. அவ்வளவுதான், என் லவ் ஸ்டோரி அன்னைக்கே கிராஷ் ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப சோகமா படுத்துட்டு இருந்தேன் ஸ்கூல்ல. என் ஃப்ரெண்டு வேற தலைய சுரிஞ்சு, ஏய் இழஞ்சி கூட ஏன்டா அப்படி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். எனக்கு மட்டும் தானே தெரியும் அந்த வலி அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு பொண்ணு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தா எங்க ஸ்கூலுக்கு. என் ஃப்ரெண்டு வேற, பாரு அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா பாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இருந்தாலும் பார்க்கலையே, என் தேவதைய என்னை விட்டு போயிட்டா, இவளை எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா எழுந்தேன். பார்த்தா என் தேவதை என்ன தேடி என் கிட்ட நடந்து வரா. ஆனா முன்னாடி உட்காந்துட்டா. சோ அவ பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டு வந்து உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தான் தெரியுமே, நான் போய் ஆர்வ கோளாறுல அவ பேரு சொல்லிட்டேன். அவ என்ன முறைச்சு பார்த்தா. ஐயோ தெரியாம சொல்லிட்டோமோ, இப்படி மாட்டிக்கிட்டியடா கௌசிக்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ரக்கிட்ட 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 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அங்கதான் என் ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டார்ட் ஆச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்கை விட்டு வெளில வராரு. ஸோ ஃபிளாஷ்பேக்கை விட்டு வெளில வந்துட்டு ஹீரோ வந்து ஏதோ வாங்கிட்டு இருக்காரு பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அவங்களும் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்றவங்க. ஸோ ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படியே ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, முதல் நான் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்த உடனே இந்த மாதிரி வியர்டா நடந்துக்கிட்டான். இந்த மாதிரி யாருமே என்கிட்ட நடந்துக்கிட்டது இல்லை. எனக்காக ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்தான், அப்படியே பைத்தியக்கார மாதிரி போய் பெஞ்சில் வச்சுக்கிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது கியூட்டா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அவன் நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கும்போது என் முன்னாடி வந்து உட்காந்து ப்ளீஸ் எனக்கும் போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் போட மாட்டேன்னு சொன்னேன், பட் இருந்தாலும் ப்ளீஸ் எனக்காக போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் போட ஆரம்பிச்சேன். ஆனா அந்த லிப்ஸ்டிக் போட என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு அவனை பார்க்க. ஒரு நிமிஷம் அப்படியே நான் தொலைஞ்சிட்டேன். எடுத்துப்போ, என்னால போட முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவனை பத்தி நான் நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனும் என்கிட்ட வந்து நிறைய ஜோக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான், என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் அவனை ஏதாவது ஒரு பொண்ணு கூட பார்க்கும்போது அப்படியே என் வயிறுலாம் எரிஞ்சுது, அப்படியே பாசிட்டிவ்னஸ்ல பொங்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல நான் இது ஒரு ரூமர்ன்னு தான் நினைச்சேன். அதான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் ஃபுல்லா இது பரவிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் ஏதோ கிறுக்கி என் முதுகுல ஓட்டினான், அதை கூட நான் கசக்கி தூக்கி போட்டுட்டேன். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. என்னை அவன் யூஸ் பண்றானோ அப்படின்னு தோணுச்சு. என் மேல லவ் இல்லாம நடிக்கிறானோன்னு தோணுச்சு. ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசினான். ஆனா நான் ரொம்ப ஹாஷா திட்டேன். நீ என்னை யூஸ் பண்றதானே, சும்மா தானே என்னை பிடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் அங்கேயே முடியுது. பார்த்தா ஹீரோயின் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க, ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ உடனே இவங்க பார்த்துட்டு செம்ம காண்டா வராங்க, எதுக்கு அவனை கேட்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே இவங்க கேட்கறான், என்ன ஆச்சு, 2 பேரும் சண்டை போட்டீங்களா அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்து இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தயவு செய்து அவனை பத்தி பேசாத, அவன் தான் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் டக்குன்னு லூசு, அது ஜஸ்ட் ரூமர், ஹீரோ எல்லாம் பின்னாடி சுத்தல, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஸ்கூல் நீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். உன்னை ஃபர்ஸ்ட் அந்த கெரோக்கி ரூம்ல பார்க்கும் போதே ஃபுல்லா ஃபிளாட் ஆயிட்டான். நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே ஹீரோயின் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்பலாமா வேணாமா, எப்படி அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றாங்க, சாரி அப்படின்லாம் சொல்லி டக்குன்னு வந்து ஏதோ அமைக்கி விட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து ஏதோ மெசேஜ் போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன என்கிட்ட பேச மாட்டேன், என்கிட்ட சண்டை போடுவேன், ஆனா எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ற, என்ன ஸ்டாப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே ஹீரோ வந்து திருப்பியும் கேட்குறாரு, சரி நீ என்ன ஸ்டாக் பண்றேன்னு தெரியுது, என் கேர்ள் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயின் அப்படியே லைட்டா சிரிக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் செட் ஆயிடுத்து. 2 பேரும் வந்து செம்மையா டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2008 டேட் பண்ணவங்க வந்து 10 வருஷம் ஆயிடுது. ஏன்னா வந்து 20 இயர்ஸ்ல இருக்கும்போது டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 10 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படியே கட்டி காப்பாத்திட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ செம்ம ஜாலியா ஹாப்பியா அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஹீரோவும் ஹீரோயினா வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ நடுவுல கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஸோ இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோயின் கூட கொஞ்சம் பொசசிவ் ஆயிருப்பாங்க, ரூமர் எல்லாம் வந்திருக்கும், அந்த பொண்ணு தான். ஸோ ஹீரோ பக்கத்துல உட்கார்றாங்க, ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. ஸோ ஹீரோயின் வந்து இவளை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனை நோண்டிட்டு இருக்காங்க உட்காந்து. ஸோ பார்த்தா இவ அப்படியே பாக்குறா ஹீரோயின், எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஸோ ஹீரோயின் வந்து கேஷுவலா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. பட் இவ வந்து அப்படியே கோவமா கேட்க ஆரம்பிக்கிறா, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற, என்ன அப்செட்டா இருக்கியா, என்ன பார்த்துட்டு அப்செட் ஆயிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்துற மாதிரி கேக்குறா. ஹீரோயின் செம்ம காண்டாகி, பாரு மரியாதையா வாயெல்லாம் வச்சிரும் ஓடிடு, என்ன பண்ணன்னு தெரியுமா நீ ஸ்கூல்ல, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இப்பதான் இந்த கௌஷிக்கோட ரியல் ஃபேஸே தெரியுது. அவங்க வந்து ரொம்பவே வந்து கலாச்சிருக்காங்க, ஹீரோயினை புள்ளி பண்ணிருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அம்மா வந்து ஏதோ சாப்பிட்றதுக்காக அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாங்கல்ல ஸ்கூலுக்கு. ஸோ அதனால எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க. பட் இவ அதை பார்த்துட்டு இதெல்லாம் எவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருப்பா. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்றா. ஸோ உடனே இவ வந்து, ஆமா நீ மட்டும் என்ன பண்ண, நீ மட்டும் என்ன கஷ்டப்படுத்தலையா, ஹீரோ நான் அவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, ஆனா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல,
ஒரே செகண்ட்ல நான் எவ்வளவு நாள் அவன் பின்னாடி சுத்தி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. சோ இவங்க 2 பேருக்குள்ளயும் அந்த மாதிரி போர்க்களமே போயிட்டு இருக்கு. சோ ஹீரோ வந்து வராரு, வந்து உட்கார்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க 2 பேரும். சோ அப்படியே ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம், ஆனா என்னன்னு தெரியல, என்னமோ அவன் என்ன அவாய்ட் பண்ற மாதிரியே இருந்துச்சு. நான் அவனுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணா கூட ஒரு ரிப்ளையும் இல்ல, என்னமோ அவன் அவாய்ட் பண்றானோ அப்படின்னு தோணுச்சு. எங்க ரிலேஷன்ஷிப்ல பிரேக் வந்துருமோ அப்படின்னு நினைச்சேன். இதை என் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புனேன். அவ தானே ஒரே ஜீவன் கேக்குறதுக்கு. சோ எல்லாத்தையும் புலம்பி தள்ளினேன். அவளும் இதை கேட்டுட்டு, சரி நீங்க ஏன் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணக்கூடாது, 2 பேரும் தனியா போயிட்டு வாங்கல அப்படின்னு சொன்னான். இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசினேன். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். செம்ம ஹாப்பி. நானு டேட் பேக் பண்ணிட்டு ஜாலியா அந்த டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்குள்ள ஹீரோ என்ன கூப்பிட்டு, இல்ல நம்ம போத்தவல, எனக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொன்னான். நானும் சரி ஓகே, இன்டர்வியூ தான் முக்கியம், கொஞ்ச நாள் கழிச்சு போலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் இல்ல நம்ம இந்த வாட்டி போத்தவல, நெக்ஸ்ட் இயர் போலாம் அப்படின்னு சொன்னான். செம்ம காண்டாயிட்டேன். ஏன் இப்படி பண்ற, ஏன் இந்த அவாய்ட் பண்ற, நான் என்ன பண்ணேன், நான் உன்கிட்ட கேட்டுட்டு தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணேன், ஆனா நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டேன். அதுல இருந்து நாங்க 2 பேரும் சரியா பேசிக்கிறது கூட இல்லை. அப்பதான் நான் ஒரு நாள் தூங்கி எழுந்தும் போது டிவியில பார்த்தேன். ஸோ ஜாப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸோடைய ஜாப் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறான்ல ஜாப்காக. அவன் கஷ்டப்பட்டது நான் என் கண்ணாலே பார்த்திருக்கேன். ஆனா நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு அவன்கிட்ட சாரி கேட்கணும்ட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போனேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் அந்த ரோட்ல போயிட்டு இருந்தோம். அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே போனோம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவன் வந்து ஜாப்காக தான் வந்து சொல்லியிருந்தான், பட் நான் தான் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டும் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ டக்குன்னு அவ எதையோ பார்த்துட்டு எனக்கு திரும்பவே விடல. இது பாரு என்கிட்ட பேசு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ எதை மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தா ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதான் என்ன புள்ளி பண்ணுவேன் அவ கூட நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் பண்றதுன்னே தெரியல, மனசே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா வந்து 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல. அப்போ ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன நீ கால் பண்ணா எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேன், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸோ ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டு, இல்ல நான் ஒரு தடையும் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டே இருக்கேன்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம பேசாம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா கேட்டுடுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு ஹீரோயின் வந்து, நான் என்ன பண்ணேன் உனக்கு, நான் என்ன பண்ணேன், நான் உன்னை லவ் பண்ணது தப்பா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இன்னைக்கு நம்ம ட்ரிப் போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம், ஆனா நீ எனக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட போய் சுத்திட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனாலும் நான் ஏன் கேட்கல தெரியுமா, நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல, இப்போ பிரேக்கப் பண்ணலான்னு கேக்குற, ஆனா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன், நானே தப்பு பண்ணேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. ஸோ ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே ஹீரோனோட வாய்ஸ் ஓவர்ல, என் ரிலேஷன்ஷிப்பை நான் அவ்வளோ ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஒரு கயிறுல ஒரு நாட் போட்ட மாதிரி, ஆனா அவன் அந்த நாட் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டான். அதே மாதிரிதான் 10 வருஷம் அவனை நான் டேட் பண்ணேன். இது நடக்காமலே இருந்திருக்கலாம்ல. திருப்பியும் நான் அந்த டைமுக்கு போற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் ஹீரோவை டேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது, திருப்பியும் அவனால போக முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த 10 வருஷத்தையும் ஈஸியா அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டோரியே முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது ஆரம்பிச்சது என்னமோ வந்து ஹீரோட வாய்ஸ் ஓவர்ல, ஆனா முடிஞ்சது என்னமோ ஹீரோனோட வாய்ஸ் ஓவர்ல, அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நானும் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ செம்மையா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன விஷயத்தால 2 பேருமே வந்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோ வந்து அவருடைய
லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ நடுவில் வந்து 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்ல வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். ஸோ இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம் அப்படின்னா வந்து அது ஒர்த்தாக இருக்குமா, லாஸ்ட் வரைக்கும் வருமா, அது வந்து நடுவில் பூட்டுக்குமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுதான். பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்மளே பார்த்து சரிப்பா நீ எனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சீக்கிரமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹீரோயின் சொன்ன கடைசி வார்த்தை 10 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்னாலே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களோ என்னமோன்னு தெரியல. ஸோ லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம்லாம். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ எப்பவும் போல எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க. பாய்.